பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இதன் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். ஓவர் டு யூ பார்த்திபன். நன்றி வருணன். நேர்களே, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இருக்கும். இந்தியாவில் புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன அப்படின்றது தான் இந்த முக்கியத்துவத்திற்கு காரணம். எதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே இருந்த 29 பழைய சட்டங்கள் தற்பொழுது 4 நவீன சட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது 2020 இது தொடர்பான மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டாலுமே இது அமலுக்கு தற்பொழுதுதான் நவம்பர் 21 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இது எவ்வளவு பழைய சட்டங்கள் இந்த தொழிலாளர் சட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்களேன்னா, இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்ட போது அப்போதைக்கு தமிழில் உச்ச நட்சத்திரங்களாக சூப்பர் ஸ்டார்களாக இருந்தது MK தியாகராஜ பாகவதரும் TR ராஜகுமாரியும். இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன், ருக்மிணி வசந்தன் வந்துட்டோம். இப்போதான் நமக்கு நவீன சட்டங்கள், புதிய தொழிலாளர் சட்டங்கள் வந்திருக்கு. அந்த அளவிற்கு தான் தொழிலாளர்களும் அவர்கள் சார்ந்த நலன்களும் மீதான ஒரு கவரேஜ் இத்தனை நாள் நமக்கு சட்ட ரீதியாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது ஏற்றப்பட்ட காலத்தில் 1940களில் இருந்த நிறைய பணிகள் இப்போ இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பணிகள் நிறைய புதிய டிஜிட்டல் பணிகள் உருவாகி இருக்கு. ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவங்க யாருக்குமே கவரேஜ் இல்லாத ஒரு நிலை இருந்தது. இது எல்லாம் மாற்றி அமைக்கும் விதமாகத்தான் இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்ற இந்த 4 நவீன சட்டங்கள் எல்லோருக்குமான ஒரு கவரேஜ் தந்திருக்கிறது அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். இதுல ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, ரொம்ப பேசிக்கான அடிப்படையான விவகாரம்னா அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர். இத்தனை காலமாக அனைவருக்கும் ஒரு வேலைக்கு போறோம்னா எல்லாருக்குமே அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிடாது. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட துறையில் சேர்பவர்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு கையில் ஒன்று கிடைக்கும். மற்றவங்க யாருக்கும் கிடைக்காது. ஆவணம் இல்லாத பணியாளர்களாக இருந்து வந்தார்கள் இல்லையா, அந்த நிலை தற்பொழுது மாறுகிறது. எந்த வேலையா இருந்தாலும் அங்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் அவசியம். இவங்க இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறாங்கன்ற ஒரு ஆவணம் மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். இந்த ஒரு அடிப்படை தேவைக்கே நமக்கு எத்தனை காலம் எடுத்திருக்கிறது. பட் ஸ்டில் பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போயாச்சும் இது அமலுக்கு வந்திருக்கின்றது நமக்கு சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் இந்த 4 நவீன சட்டங்கள், அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல இருக்கிறது தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஊதியத்தை உத்தரவாதம் அளிக்கிறது. அதாவது எவ்வளவு நாள் சம்பளம் தரலாம், இந்த கொத்தடிமை முறைன்னு வச்சு மிக மோசமான முறையில் ட்ரீட் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க. பெருநிறுவனங்களையும் இன்டர்ன்ஷிப், ஃப்ரெஷர் என்ற பேரில் மிக குறைந்த ஊதியத்திற்கு ஆட்கள் எடுக்கக்கூடிய நிலவரமும் இருக்கு. இதையெல்லாம் தவிடுபடியாக்கிறது இந்த சட்டம். ஸோ குறைந்தபட்ச ஊதியம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பது மதிப்பாய்வு செய்யப்பட்டு அந்த காலகட்டத்திற்கு ஏற்றமாறு இது மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. இந்த குறைந்தபட்ச ஊதியமும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராந்தியத்தில் அந்தந்த நிலவரத்திற்கு